இது குல்ஃபி செய்கிற பாக்ஸு. இப்போ வீட்டில் எப்படி குல்ஃபி செய்யலான்னு பார்க்கலாம். பாலை கெட்டியாக காய்ச்சி பாதாம் முந்திரி எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி குங்குமப்பூ மில்க் மேட் ஆட் பண்ணி இதை நான் நல்லா கலந்து இதில் நான் ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தா சூப்பரான ஹெல்த்தியான குல்ஃபி ரெடி ஆயிரும். இப்போ என் ஸ்டைலில் பருப்பரிசி சாப்பாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கடுகு, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, பட்டை, அதுக்கப்புறம் மிளகு பொடியாக கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளி, சின்ன வெங்காயம், மஞ்சத்தூள், ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் பேஸ்ட்டாக செய்யாமல் உரலில் வச்சு தட்ட போகிறேன். கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி பருப்பை பொன்னிறமாக வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சட்டி காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வேக விடணும். எண்ணெயிலே வெந்து வரையில் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நம்ம இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மஞ்சத்தூளும் ஏலக்காய் பொடியும் போட்டு பெப்பர் கொஞ்சம் தூவி நல்லா எண்ணெயிலே வேக விட்டு அளவு தண்ணி ஊற்றி அரிசி ஊற்றி இறக்குனோம்னா பருப்பரிசி சாதம் ரெடி ஆயிடும். இதுக்கு காம்பினேஷன் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சு அதை பொரித்து எடுத்துக்கணும். சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் நம்ம எப்பவும் செய்கிற மாதிரி தான். அதுக்கு எக்ஸ்ட்ரா நான் சொல்கிற இந்த பொடியை ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரிகிற இது எல்லாத்தையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்து ஆற விட்டு அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எப்போது எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும்போது லாஸ்ட்டாக இறக்க போகிற நேரத்தில் இதில் 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்குனீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதில் இளம் தேங்காய் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள்.